ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயும் க்ஷேமமாயும் தைரியமாயும் நம்பிக்கையுடனும் இருக்க தேவனாய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலை வேளையில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பல வேளைகளில் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் மனுஷர் தானே, ஆகினால் என்ன செய்கிறோம்? ஆத்மாக்களிலே சோர்ந்து போகிறோம். அதை குறித்து நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். நாம் எல்லாம் மனுஷர் சோர்ந்து போவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகினாலே பவுலை கொண்டு எழுதுகிற ஒரு பகுதி என்னவென்று கேட்டால், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அப்போ அவருக்கு அவமானம் உண்டாயிற்று, சிலுவையை சகிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அதையெல்லாம் அவர் சகித்து கொண்டார். எப்படி சகித்து கொண்டாராம்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அதை செய்ததுனால இப்போ எங்க இருக்கிறார் என்று கேட்டால், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இதை சொல்லிட்டு தான் இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்கிறார், ஆகையால் இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்திலே வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற இந்த அறிவு நிமித்தமாய், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. எத்தனையோ காரியத்தை குறித்து நம்ம சோர்ந்து போகிறோம் அல்லவா? நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து சோர்ந்து போகிறோம். ஆவியிலே உள்ள பலக்குறைவை இதனால சோர்ந்து போகிறோம். கர்த்தருக்கென்று வாழ முடியாமல் போகிறது என்று சோர்ந்து போகிறோம். சரீர பலவீனத்தினாலே சோர்ந்து there are so many things. அதில் இங்கே சொல்கிறது என்று கேட்டால், உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய அளவுக்கு யாருமே தீமையை சகித்தவர்கள் கிடையாது. அவர் காயப்பட்டது போல நமக்கு காயப்படலை, அவர் அவமானப்பட்டது போல நாம் அவமானப்படலை, அவர் அடிக்கப்பட்டது போல நாம் அடிக்கப்படலை, அவர் ஏளனப்படுத்தப்பட்டது போல நாம் ஏளனப்படுத்தப்படலை. இதெல்லாம் சகித்த அவரை நாம் நம்முடைய ஆத்மாக்களிலே இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஏங்கப்பா, அவருக்கு இப்படியானா அதெல்லாம் சகித்து மேலான இடத்துக்கு போனாரே, அப்படியானால் எனக்கு ஒரு பாடு இல்லை என்று சொல்லி அதை நினைக்கும் பொழுது நம்முடைய சோர்வுகளை அவர் சத்துவமாக்கி விடுகிறார், பலப்படுத்தி விடுகிறார். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? ஆகையால் நமக்கு ஏற்படுகிறதான எந்த சூழ்நிலைகளானாலும் தைரியமாய் மேற்கொள்வோம். ஏனென்று கேட்டால், நமக்கு முன்னே சென்ற இயேசுநாதர் நமக்கான ஒரு வழியை வைத்து சென்றிருக்கிறார். இப்படித்தான் என்று சொல்லி வைத்து போகிறார். ஆகினாலே நம்முடைய ஆத்மாக்களில் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே இன்றைக்கு நினைத்துக் கொள்வோமா? அப்படி நினைத்து கொண்டால் நம்முடைய கஷ்டப்பட்டங்கள் எல்லாம் தூசு மாதிரி ஆயிடும், ஒன்றும் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த தந்தை இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தாவே, எங்களுடைய தாழ்வுகளில், எங்களுடைய கஷ்டங்களில், எங்களுடைய சோர்வுகளில், எங்களுடைய இல்லாய்மைகளில், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மையை ஒருவரையே நினைத்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஆத்மாக்களில் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடி உண்மை நினைத்து கொண்டு முன்னேறத்தக்கதாய் எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும். நீர் அப்படி செய்கிறபடியாலும் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So God bless you this morning. அவரை முன்மாதிரியாக வச்சுட்டு ஓடுவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly again and again and again. Amen.